இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பூண்டு ஊறுகாய். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிலோ வந்து பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் நான் அவிச்சு எடுக்க போகிறேன். துணி போடாமல் சும்மா அந்த தட்டிலே வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் இது நமக்கு வெந்தால் போதும். இப்போது இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து குத்தி பார்த்தோன்னா நல்லா இறங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூண்டில் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 200 மில்லி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இப்போது டைரெக்டாக இந்த பூண்டு போடுறோம், வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் அது எல்லாமே முழுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதையும் பண்ணிடுங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. எனக்கு மிக்சியில் போட இஷ்டம் இல்லை, அதனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகும் வெந்தயமும் இருக்கு இல்லையா, அது வறுத்து அரைச்சி வச்ச பொடி சேர்த்துருக்கேன். இந்த பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு தக்காளி ஊறுகாயில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு வெள்ளைக்கட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். இந்த ஊறுகாய் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.